இந்த உலகத்தில் யாருக்கு தான் ஃபுட்டுன்றது பிடிக்காது. அப்படி எக்கச்சக்கமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஃபுட்டு பிரியர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கின வீடியோ. 5 ஸ்டார் ஹோட்டலே இல்லாத ப்ரெசன்டேஷனும் டேஸ்ட்டும் ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு அத்தன்டிக் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டான ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதுவும் நைட் டைம்லலாம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட எக்கச்சக்கமான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி கிரியேட்டிவிட்டியான உருவாக்குற ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நூடுல்ஸ் நைஃப் மாஸ்டர். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாஸ்டர் எப்படி நூடுல்ஸை மேக் பண்ணுறாருன்றதை அழகாக காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரம்ப அளவுக்கு ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு அதில் செஞ்ச மாவில் எப்படி மெலிசாக வந்து அந்த நூடுல்ஸை வந்து வெட்டுறாங்கன்றதை பாருங்களேன். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லேயர்ஸில் கொண்டு வந்துட்டு அந்த நூடுல்ஸ் நடுவில் எதுவும் வெட்டாய் துண்டாயிடக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்பவும் பெருசாக கட் பண்ணி அழகாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற நூடுல்ஸ் ட்ரெடிஷ்னலான நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நூடுல்ஸை தான் எந்த ஒரு மாஸ்டர் செஃப் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நூடுல்ஸை என்ன தான் நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாலும் அது உடையாமல் வந்து லாங் லாஸ்டிங், அதாவது இழுத்து பார்க்குறப்ப ரொம்பவும் நீட்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரதுக்கு தான் எந்த ஒரு செஃப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது பைனாப்பிள் பீலிங் மார்வல். அதாவது ஒரு பைனாப்பிளை நம்ம இது வரைக்கும் கத்தியால் செதுக்கி பார்த்துருப்போம். ஸோ இதுக்காகவே ஒரு மிஷின் வச்சு இந்த மிஷினையும் மேலே ஒரு மேனுவலாக ஒர்க் பண்ணி அந்த ஒரு மிஷின்லேருந்து அந்த ஒரு பைனாப்பிளை நம்மளுக்கு கொடுக்குற விதம் இருக்குது. அப்பா வேறு லெவல். பைனாப்பிள் மேலே இருக்கிற தோலை முதல்ல அழகாக சீவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற இந்த ரவுண்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு மிஷின் போட்டுட்டு அப்புறம் இன்னொன்றுத்துக்கு போட்டு அழகாக டிசைன்லாம் போடுறாங்க. இதில் என்னடா பெரிய விஷயம், அழகாக என்கிட்ட கொடுத்தா கூட தான் நானும் கட் பண்ணுவேன் அப்படின்வாங்க. ஆனால் இது ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டார்ஸ்க்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க டெய்லியுமே இந்த மாதிரி வெட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் பைனாப்பிளை கொடுத்தீங்கன்னா அழகாக செதுக்கி தருவாங்க. இந்த வீடியோவில் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் குக்குடு வித் லாவா. அதாவது இந்த ஒரு மீட் மேலே எவ்வளோ பெரிய ஒரு ஹாட்டான ஒரு மெட்டீரியலை ஊற்றுறாங்க பார்த்தீங்களா. அது ஒன்றும் மெட்டீரியலாக இல்லைங்க, அந்த இரும்பு தான். அந்த இரும்பு நல்லா கொதிக்க அப்படியே இந்த வல்கானோக்கிலேருந்து வர எரிக்குழம்பு மாதிரி எடுத்து அந்த ஒரு மீட் மேலே வைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தீ குழம்புல அந்த ஒரு மீட் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் எடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ மெத்தட் ஆஃப் குக்கிங் தான். பார்க்கவும் ரொம்ப அழகாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆனால் இது சாப்பிட்றது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 30 to 40% தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக அது வேறு மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் தரும்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலாக நம்ம அதை வேக வச்சு அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம சில ஸ்பைசஸ்லாம் போட்டு சாப்பிட்றது வேறு. இந்த லாவாவை அப்படியே போட்டு ரொம்ப ஹீட்டை ஒரே நேரத்தில் டக்குன்னு கொடுக்கறதுனால அதோட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேன் கேக். சாரிங்க, பேசிகிட்டு இருக்க போய் ரொம்பவே நாக்கு ஊறிடுச்சு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு வேறு பார்க்குறேன்னா. இந்த ஒரு பேன் கேக் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிட கூட செஞ்சுருப்பீங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டான பேன் கேக்கை எவ்வளோ அளவு சூப்பராக மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா. அந்த மாவை அழகாக அந்த டேபிளில் சமமாக ஊற்றி அதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி அது திருப்புறப்ப அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரப்போ அது பார்க்குறப்ப ரொம்பவும் சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இருக்குது. ஸோ இந்த பேன் கேக்கை நம்ம வீட்டில் செய்கிறப்பையும் டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேன் கேக்கை செஞ்சு நடுவில் ஒரு க்ரீமை வச்சு அதுக்கு மேலே சில டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரெண்டு பேன் கேக்கை ஒன்றா சேர்த்து அது அப்படியே வாயில் வைக்கிறப்ப தொண்டைக்குள்ளே கொஞ்சம் எச்சி முழுங்கிறப்ப அந்த டேஸ்ட் இருக்கே எப்பா கொன்னுடும் வேறு லெவல். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்கும்போது டக்காஷிமிகா டிலைட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்வீட்டான க்ரன்ச்சியான விஷயத்தை மோஸ்ட்லி ஜப்பான் சைனாக்காரங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு இதோட டேஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் இதை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட்டான க்ரன்ச்சியான பீனட்ஸ்லாம் போட்ட ஒரு ஸ்வீட் சேவரி அப்படின்றாங்க. இது சாப்பிட ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஆனால் இவங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டதப்போ இந்த ஒரு ஸ்வீட் சேவரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு கிறிஸ்பியான ஒரு இனிப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவுமே பயங்கரமாக இருந்தது. ஸோ நீங்களுமே பாருங்களேன், நான் ஆச்சரியப்பட்டதில் நீங்களும் ஆச்சரியப்படணும், அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இதோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுன்றாங்க. ஸோ நீங்களுமே பாருங்களேன், இது ஏதோ பார்க்குறப்ப ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே மாவை ஊற்றி அதுக்கு மேலே ஏதோ ஒரு பன்னு வைக்கிறாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ க்ரீம் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இது வெந்துட்டதுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி இன்னொரு பண்ணுக்குள்ளே வச்சு தராங்க. ஸோ இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரில. ஆனால் இது சத்தியமாக தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு ஃப்ரூட் வச்சு ஏதோ செய்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன்.
ஸோ அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது தி வாட்டர் மிலன் பீஸா. இந்த வாட்டர் மிலன் கட் பண்ணுற ஸ்டைலை பாருங்களேன். ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டார்ஸு செம்மையாக கட் பண்ணுறாங்களே. இது பார்க்குறப்ப எப்படா ஒரு செகண்ட் போச்சுனாலும் அவங்களோட கை வெட்டிக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன ஷேப்பே மாறிடும். எப்படி இருந்தாலும் அவங்க எவ்வளோ அழகாக, அதாவது செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் மிலானை எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்கள். எங்கிட்டெல்லாம் கொடுத்தா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகிடும். ஆனால் வாட்டர் மிலான் ஒழுங்காகவே கட் பண்ண முடியாது. சுத்தமாக நான் சொதப்பிடுவேன். ஸோ இவங்க வெட்டுற ஸ்டைல் அண்டு அந்த ஒர்க்கை பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. இந்த வீடியோ சின்ன பசங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நானும் இதே மாதிரி வெட்ட போகிறேன்னு சொல்லி கையை வெட்டிக்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணுறப்ப பக்கத்தில் பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சேஃப். ஏன்னா வாட்டர் மிலான்றது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ சாப்பிடவும் நல்லாயிருக்கும், அதே சமயம் அது வெட்டுறப்பையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது தி சாப்பிங் மாஸ்டர். அதாவது எந்த ஒரு சாப் பண்ணுற ஒரு மாஸ்டரை பாருங்களேன். இவர் பெரிய மாஸ்டர் செஃப். இந்த உலகத்தில் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவரெலாம் கிடையாதுங்க. ரேண்டமாக வீடியோ எடுக்கிறப்ப கண்ணில் மாட்டினவர் தான் இந்த ஒரு ஆள். ஸோ இந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ஜெல்லி ஃபிஷ். இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு தெரில, ஆனால் இது சைனா, ஜப்பான் அந்த மாதிரியான இடத்துல தான் எடுக்கிறாங்க. ஸோ அதை எவ்வளோ அழகாக மெல்லிஸாக வெட்டுறாங்க பாருங்களேன். அப்படியே இது பார்க்குறப்ப அந்த கோஸ் அப்படியே உறிஞ்சி வரும் பார்த்துருக்கீங்களா, இந்த முட்டை கோஸ் சொல்லுவாங்க, அது எவ்வளோ உறிஞ்சி விழுற மாதிரி அதே மாதிரி அழகாக இவர் வெட்டுறாரு. கொஞ்சம் கூட இவர் மிஸ் ஆகி இன்னும் வேறு ஏதாவது யோசிச்சாருன்னா கூட இவரோட கையில் செதிலாக ஆகிடும். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம 8ஆவதாக பார்க்க போது ஷவர்மா பிளிஸ். அதாவது ஷவர்மாவை இது வரைக்கும் நம்ம நார்மலாக பார்த்துப்போம். இந்த மாதிரி பெருசாக பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஷவர்மாவை அழகாக அதை அப்படியே இந்த நெருப்பில் வாட்டி அப்படியே அது மேலே கொஞ்சம் க்ரீமியான கார்லிக் க்ரீம், அப்புறம் மயோனைஸ், அப்புறம் சாஸ் இதெல்லாம் ஊற்றி அழகாக அந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு கொடுக்குறப்ப சாப்பிட்றப்ப எப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஷவர்மா சாப்பிட்டு எல்லாருக்குமே இது இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி நிறையா பேர் ஷவர்மா சாப்பிட்ருப்பீங்க. ஸோ சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் இருக்கே பா சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்த பையன் சாப்பிட்றத பார்த்து எனக்கே டெம்ட் ஆகுது. நானே போய் சாயந்தரம் ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிடணும் போல். ஸோ அப்படி இருக்குது எனக்கு. ஷவர்மா லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் அட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நூடுல்ஸ் கிராஃப்ட். அதாவது ஒரு பெரிய கொதிக்கிற நூடுல்ஸை பெரிய பெரிய ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்பவுமே இந்த வெயிட்டான நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் அவங்களால சீக்கிரமாக போய் அதை கொடுக்க முடியும். ஸோ கரண்டி எல்லாம் போட்டால் அந்த நூடுல்ஸோட அந்த லாங் ஸ்ட்ரக்சர் உடஞ்சிரும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணுற ஸ்டைல் பாருங்களேன், அப்பா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் செஃப் கையில் பட்டுரும். ஸோ செஃப்புமே கையில் க்ளவுஸு எந்த கவருமே போடல. ஸோ அப்படி பட்டுதுன்னா கொதிக்கிற நூடுல்ஸ் அவ்வளோதான் உங்கள் கையில் பட்டு உங்கள் கை ரொம்பவுமே வெந்து போயிடும். ஸோ என்னதான் இருந்தாலும் செஃப்பு தானே, அவங்க கையிலையும் படாமல் இது எவ்வளோ அழகாக ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இவருக்காக ஒரு சல்யூட்டை கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட் வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் ஃபுட் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்து இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமா. டாட்டா பை பை சி யூ. சாரிங்க, இது ஒன்றும் வீடியோலாம் கிடையாது. இது சும்மா நான் சொன்ன ஒரு ஹிண்ட், அவ்வளோதான். இந்த வீடியோ என்னென்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.